குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 5ஆம் டெஸ்ட் பேஜ் நம்ம ஃப்ரீயாகவே காண்டக்ட் பண்ணுறதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நீங்கள் டிஎஸ்பி ஆகிட்டீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜாபுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 5ஆம் டெஸ்ட் பேஜ் நம்ம ஃப்ரீயாகவே காண்டக்ட் பண்ணுறதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்டு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், என்னால் இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியுமா, டிசி போஸ்டிங், டிஎஸ்பி போஸ்டிங் அண்ட் எக்ஸெட்ரா இந்த போஸ்டிங்லாம் என்னால் வாங்க முடியுமா, நான் இதுக்கு வந்து தகுதி ஆனவனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சேம் டைம் நம்ம குரூப் 4 எக்ஸாம் அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நிறைய அவேர்னஸ் இருக்கு, விழிப்புணர்வு வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் நிறைய பைசா இருந்தால் தான் இந்த எக்ஸாம் வந்து படிக்க முடியும். அதே மாதிரி நிறையா அகாடமி வந்து போகணும். அதாவது அகாடமி மீன்ஸ் நிறைய பைசா கொடுத்து இந்த அகாடமி போனால் தான் இது வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு மென்டாலிட்டி வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதை எல்லாமே நம்ம வந்து உடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அது ரெகுலராக இருந்தாலும் சரி தான், இர்ரெகுலராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் குரூப் 1 எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் பைசா இருந்தால் தான் காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நினச்சிருப்போம். அதே மாதிரி இந்த சூர்யா கூட ஒரு படத்தில் வானம் என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்போம். ஓகேவா, ஸோ அந்த படத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குரூப் 1 எக்ஸாம் மட்டும் என்ன பைசா இருக்கவங்களுக்கு மட்டும்தானா, ஏன் நமக்கெல்லாம் கிடையாதா? நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நமக்கானது மட்டும்தான். ஓகேவா, நமக்கானது மட்டும் மீன்ஸ் நீங்கள் படிச்சீங்க, நல்லா ஃபோல்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசி பதவியோ டிஎஸ்பி பதவியோ அதில் கிட்டத்தட்ட 7 பதவி இருக்குது. அந்த 7 பதவியில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பதவிக்கு நீங்கள் தகுதியானவராக வளர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 5ஆம் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக குரூப் 1 நடத்தக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நம்ம ஃப்ரீயாகவே டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டில் சிலபஸை கவர் பண்ணி தான் நம்ம எல்லாமே காண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நிறைய அகாடமி சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கள் அகாடமி புக்கை படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த புக்கை படித்தாதான் பாஸ் பண்ண முடியும், இந்த ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் அச்சீவ்மெண்ட் பண்ண கேண்டிடேட்டை கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் 6 to 12 வரைக்கும் உள்ள புக்கை நல்லா படித்தா போதும். ஏதாவது ஒரு சில ரெஃபரன்ஸ் புக் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் மெயின் எக்ஸாமுக்குமே இந்த ஸ்கூல் புக் என்ன படிக்கிறீங்களோ அதையே கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஒரு சில ரெஃபரன்ஸ் புக் இருக்குது, அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி நீங்கள் இந்த அகாடமி போனால் தான் பாஸ் பண்ண முடியும், அவங்க கொடுக்குற மெட்டீரியல் கொடுத்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கிடையாது. ஓகேவா, ஸோ அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிலபஸ் நம்முடைய அந்த டிஎன்பிசி குரூப் 1 வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த சிலபஸை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சிலபஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10 யூனிட்டை நீங்கள் நல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் குரூப் 1 அதாவது குரூப் 4 எக்ஸாம் படிச்சிருப்பீங்க, எஸ்ஏ எக்ஸாம் படிச்சிருப்பீங்க, பிசி எக்ஸாம் எக்ஸெட்ரா, நீங்கள் எந்த எக்ஸாம் படிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த சிலபஸை ரீட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஓகேவா, நீங்கள் புதுசாலாம் வந்து படிக்க போகிறது கிடையாது. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் இவ்வளோ நாள் வந்து எஸ்ஏ எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருந்தேன், பட் உங்களோட மோட்டிவேஷன் தான் பார்த்துட்டு நான் வந்து டிஎன்பிசி குரூப் 1 வந்து படிக்க போகிறேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த மட்டும், பிசி எக்ஸாமை பொறுத்த மட்டும், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த மட்டும் அது எல்லாமே ரேங்க் கம்மி, அது உங்களுக்கே தெரியும். ஓகே, நீங்கள் விவோ எக்ஸாமாக இருக்கட்டும், பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், என்ன பண்ண போகிறீங்க, ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ண போகிறீங்க, களத்தில் இறங்கி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் பப்ளிக்கோட சேர்ந்து. ஆனால் நீங்கள் டிசி ஆகிட்டீங்க, டிஎஸ்பி ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு தலைமை பொறுப்பில் உட்காந்துட்டு வேலை பார்க்க போகிறீங்க. அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நாளைக்கு ஒரு டிசியாவோ ஒரு டிஎஸ்பியாவோ ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் ப்ராசஸ் என்ன இருக்கும், ஒரு பெரிய டேபிள் இருக்கும், அந்த டேபிளை சுற்றி நிறைய ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலில் நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும் எக்ஸெட்ரா. அதே மாதிரி உங்களுக்கு கீழே நிறைய ஆஃபீஸர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி
நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நிறைய இன்ஸ்பெக்டர், நிறைய சப் இன்ஸ்பெக்டர், நிறைய எஸ்எஸ்ஐ, நிறைய ஹெட் கான்ஸ்டபிள், நிறைய கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி, இவங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இது மட்டும் கிடையாது, இது எல்லாமே உங்களுடைய தலைமை பண்பு. ஓகேவா? ஸோ பப்ளிக் கூட நாங்கள் வந்து அட்டாச் ஆக மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டாச் ஆவீங்க. எப்போ அட்டாச் ஆவீங்க? ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இல்லைன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா அந்த காலத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ரூவல் ஆகுற மாதிரி இருக்கும், அதாவது ப்ரெசன்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ஃபீல்டில் நமக்கு கீழே உள்ள அதிகாரி கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அதை மேனேஜ் பண்ண தான் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுடைய ஒர்க்கு எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கு மட்டும்தான். ஓகே, ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க, நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், நம்மளே மாதிரி தான் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜாபுக்கு போகிறாங்க, அப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ சிலபஸ் வந்து நான் குரூப்பில் போட்டிருக்கேன். சிலபஸில் கிட்டத்தட்ட 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பொது அறிவியல். இந்த பொது அறிவியலில் கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக் வந்து இருக்குது. இந்த 5 டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து கவர் ஆயிரும். மேக்ஸிமம் வந்து 100க்கு ஒரு 95% வந்து கவர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த 5% மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து நம்ம அகாடமி சார்பாக நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தந்துடுவேன். அதை நீங்கள் படித்தா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அறிவியல். 2வது பேரண்டத்தின் இயல்பு. 3வது தனிமங்களும் சேர்மங்களும். அடுத்து 4வது உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள். அடுத்து சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். இந்த டாபிக் எல்லாமே இருக்கு. அப்போ இந்த டாபிக் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எப்போதுமே ஈஸியானதை தேடி போறோமே தவிர கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஆனா இந்த உலகத்துல யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்காங்களோ அவங்க எல்லாருமே சாதனையாளராக மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஜஸ்ட் ரிஸ்க் மட்டும் எடுங்க, உங்களோட நாங்க கை கொடுக்கோம். நீங்க ஜஸ்ட் படிக்க மட்டும் செஞ்சா போதும், நாங்க கொடுக்குற டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், ஈஸியா நீங்களும் ஒரு அச்சீவரா மாற முடியும். ஓகே, அடுத்து 2வது யூனிட்டை பொறுத்த மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். ஸோ நம்ம போக போகிற போஸ்டிங் என்ன அப்படின்னா தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்புக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கிறணும். ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சப் கலெக்டராக போக போகிறோம், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளராக போக போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு கீழே நிறைய பேரை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? கிங்குமா இருக்கணும். ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு மாவட்டத்துக்கு ராஜா நம்ம இருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு மேலே யார் இருப்பா அப்படின்னா ஐபிஎஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஐஏஎஸ் இருப்பாங்க. பட் அதை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ணவே வேண்டாம். நம்மளுடைய ரோல் என்னவோ அதை மட்டும்தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இப்போ வரைக்குமே நியூஸ் பேப்பர் வந்து படிக்கல அப்படின்னா இனிமே நியூஸ் பேப்பர் வந்து படிங்க. நியூஸ் பேப்பர் மீன்ஸ் நான் தினமணி நியூஸ் பேப்பர், ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர், இந்த 2 நியூஸ் பேப்பரை நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். சும்மா சினிமா எப்போ வருது அதை படிக்காம விளையாட்டுகளை வந்து எங்க நடந்துச்சு, ஒலிம்பிக் வந்து எங்க நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ ரீசெண்டா செஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குகேஷ் அப்படிங்கிற நபர் வந்து வேர்ல்டு சாம்பியன் வந்து அச்சீவ் பண்ணாங்க. அப்போ அந்த காம்படிஷன் வந்து எந்த நாட்டில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க, என்னென்ன கல்வி திட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ மதுரை பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டத்துக்காக மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. அப்போ அந்த போராட்டம் எதுக்காக பண்றாங்க? இப்போ வரைக்குமே அங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணல, ஆனா இப்போ மட்டும் ஏன் ஸ்ட்ரைக் பண்றாங்க, அது எதுக்கு மக்கள் வந்து எதிர்க்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்க மாதிரி இருக்கும். இதை வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க நாளைக்கு கலெக்டராவோ ஒரு டிஎஸ்பியாவோ போக போறீங்க, ஐ மீன்ஸ் டிசியாவோ டிஎஸ்பியாவோ போக போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மதுரைக்கு வந்து போறீங்க, மதுரையில போஸ்டிங் போடுறாங்க, அங்க வந்து மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எதனால வருது, மக்களை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்குவமும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா டே டு டே லைஃப்ல நியூஸ் பேப்பரை நல்லா படிங்க. ஓகேவா? இது வந்து 2வது யூனிட். அடுத்து 3வது யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்தியாவின் புவியியல். ஸோ இந்தியாவின் புவியியலை பொறுத்த மட்டும் அமைவிடம்னா என்ன, போக்குவரத்துனா என்ன, சமூக புவியியல்னா என்ன, இயற்கை பேரிடர்னா என்ன, இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கு. இதுவுமே நம்ம 6th to 12th வரைக்குள்ள ஜியோகிராபி அந்த புக்கை எடுத்து படிக்கும் போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் 2வது யூனிட்ல வந்து நடப்பு நிகழ்வு அப்படின்னு சொன்னேன், அதுல நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டே டு டே லைஃப்ல நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்னென்ன
பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது எதனால வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் அஃபேருக்கு ஆன்சர் பண்ண முடியும். தெரியுதா? அதனாலதான் இதை வந்து சொல்றேன். ஓகே, அடுத்து நாலாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். ஸோ இந்த டாபிக்லேயே வந்து இருக்கு இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். அப்போ நம்ம இந்தியா எப்படி உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்துவெளி சமவெளி நாகரிகத்திலிருந்து இப்போ கரண்ட் அப்டேட் வரைக்குமே என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு. இதுலேயுமே வந்து குப்தர்கள்னா யாரு, டெல்லி சுல்தான்னா யாரு, மராத்தியர்கள்னா யாரு, முகலாயர்னா யாரு, விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசு இவங்கன்னா யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலுமே இதுல கொஞ்சம் இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு லோயர் போஸ்டிங்கும் ஹையர் போஸ்டிங்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, லோயர் போஸ்டிங் அப்படின்னா நீங்க பேசிக்கா படிக்கிற மாதிரி இருக்கும். ஹையர் போஸ்டிங் அப்படின்னா நீங்க நல்லா இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐ சிலபஸ் அண்ட் குரூப் 1 சிலபஸ் நீங்க ரெண்டையுமே எடுத்து பாருங்க, நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா எஸ்ஐக்கு வந்து மேலோட்டமா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனா டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் சிலபஸை பார்த்துட்டு நல்லா இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க நீங்க போக போற போஸ்டிங் வந்து ரேங்க் கூட. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த நாலாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்ல இருந்தே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்டரி லெசன்ஸ் எல்லாமே அதாவது எல்லாமே படிக்க வேண்டாம், நீங்க சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குப்தர்கள் இருக்கு அப்படின்னா குப்தர்கள் அந்த லெசன் 6ஆம் வகுப்புல எங்க இருக்கு, 7ஆம் வகுப்புல எங்க இருக்கு, ஒரு வகுப்புல இல்லை அப்படின்னா அடுத்த வகுப்புல எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 5வது யூனிட்டை பொறுத்த மட்டும் இந்திய ஆட்சியியல். ஸோ இதுல இந்திய அரசமைப்பு, குடியுரிமைனா என்ன, ஒன்றிய நிர்வாகம்னா என்ன, கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள்லாம் என்ன, தேர்தல், பொது வாழ்வியல், ஊழல். ஸோ இதுல எல்லாமே வந்து கவர் ஆயிரும். பாலிட்டியை பொறுத்த மட்டும் ஆர்டிகல்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன, உச்சநீதிமன்றம்னா என்ன, உயர்நீதிமன்றம்னா என்ன, இந்த மாதிரி கரண்ட் அப்டேட் வரைக்குமே நீங்க ப்ராப்பரா நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பா SSR குவாலிட்டி ஃபைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ண போறோம். அதையுமே நீங்க கவர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்திய பொருளாதாரம். ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் 6 to 12 வரைக்குள்ள எக்கனாமிக் புக் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக கவர் ஆயிரும். இது மட்டும் இல்லாம டே டு டே லைஃப்ல நம்ம இந்தியாவில் என்னென்ன எக்கனாமிக் அப்டேட் இருக்கு அதையுமே நீங்க வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குமே நம்முடைய அகாடமி சார்பா நம்ம SSR எக்கனாமிக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் பொறுத்த மட்டும் தேசிய மறுமலர்ச்சி. அடுத்து ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்துருவாங்க. நம்ம இந்தியா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட லீடர் எல்லாருமே வந்துருவாங்க. இதை பத்தியுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம். அதை பத்தி நீங்க ஒரு உரையும் பண்ண வேண்டாம். அடுத்து விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள். ஸோ பல்வேறு நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா இப்போ சுதந்திரமா இருக்கு, நம்ம சுதந்திரமா இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கோம் அப்படின்னா அதுக்கு நிறைய தலைவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி எல்லாமே இதுல படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்குமே மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து தந்துருவேன், நீங்க படிச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது யூனிட் 7 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு. ஸோ இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை பத்தி நல்லா படிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சமுதாய வரலாறு, சங்ககாலம் முதல் இக்காலம் வரை, திருக்குறள். அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அடுத்து 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது தமிழ்நாட்டில். அப்போ இந்த யூனிட் 8 பொறுத்த மட்டும் யூனிட் 8, யூனிட் 9 இது நம்ம நல்லாவே கவர் பண்ணி உங்களுக்கு PDF தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி யூனிட் 9 பொறுத்த மட்டும் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், இதுக்குமே நம்ம வந்து தனியாக PDF நான் வந்து தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 8, யூனிட் 9 இதை பத்தி நீங்க கவலையப்பட வேணாம், நான் வந்து தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும்தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்கை பார்க்கணுமே தவிர மீதி புக்கு எல்லாமே நீங்க ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அண்டு ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் இது எல்லாமே நீங்க ஸ்கூல் புக் தான், இன்க்ளூடிங் எக்கனாமிக்ஸ். அதாவது எத்திக்ஸ்னா +1 +2ல இந்திய வரலாறும் பண்பாடும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே இருக்கு +1 +2ல, அதுவுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து 10வது யூனிட் என்ன அப்படின்னா அஸ் யூஷுவல் மேக்ஸ், ரீசனிங், சைக்காலஜி தான் வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி குரூப் 1 சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாமே ஈஸி தான். நீங்க எடுத்து பார்த்து அதை படிக்கும்போது வரைக்கும் ஈஸி தான். ஆனா நீங்க எடுத்து பார்க்கவே இல்லை, நான் ரீட் பண்ணவே இல்லை அப்படின்னா கஷ்டம் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மாணவர்கள், மாணவிகள் தயவு செய்து
உங்களுடைய அச்சீவ் என்ன, கனவு என்ன அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே நம்முடைய எண்ணங்கள் உயர்வா இருந்தால் மட்டும்தான் நம்மளுமே உயரத்துல போக முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு டெப்டி கலெக்டராவோ ஒரு டிஎஸ்பியாவோ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரேங்க்லையோ ஏதோ ஒரு ரேங்க்ல நீங்க போகிற மாதிரி இருக்கும். இந்த 7 ரேங்க்ல நீங்க என்ன ரேங்க் வந்து சூஸ் பண்ண போறீங்க அதையுமே வந்து கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து எஸ்ஐ வந்து கனவா இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து நான் வந்து டிஎஸ்பியா படிக்க போறேன் சார், இப்போ வரைக்குமே நான் வந்து குரூப் 4 தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன், பட் இப்போ நான் டிசி எக்ஸாமுக்கு படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம படிச்சிருக்கோம், நம்மளே மாதிரி தான் குரூப் 1 எக்ஸாமும் குரூப் 2 எக்ஸாமும் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறாங்க. ஸோ நம்ம ஏன் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் எஃபர்ட் போடக்கூடாது, இதை மட்டும் நீங்க வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இந்த 5ஆம் டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு தேவையான எல்லாமே அப்டேட் ஆகும். உங்களுக்கு இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, மெயின் எக்ஸாம் அடுத்த இன்டர்வியூ கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ரெகுலராக படிச்சா மட்டும் போதும், நீங்க படிச்சா மட்டும் போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டுமே நம்முடைய அகாடமி சார்பா நம்ம வந்து அரேஞ்ச் பண்றோம். நீங்க படிச்சு பாஸ் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி குரூப் 1 எக்ஸாம் வந்து அதிகமாக பணம் இருக்கிறவங்களுக்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுமே போஸ்டிங் வாங்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் இவங்களுமே வந்து போஸ்டிங் வாங்கலாம். இது எப்போ முடியும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க முயற்சி பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா மேல மேல வந்து பேரலாம். ஓகே? ஸோ இந்த சிலபஸ்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த சிலபஸ் ஆல்ரெடி நம்ம குரூப்ல வந்து நான் போட்டிருக்கேன், அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுல இருக்க எல்லா டாபிக்குமே மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்ல வந்து கவர் ஆயிரும். இதுல யூனிட் 8 யூனிட் 9 மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூனிட் 8 9மே நான் வந்து உங்களுக்கு தனியா தரேன், PDF ஃபார்முலா தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 சிலபஸ் நல்லா படிங்க, ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் தனியாக அதை வீடியோ தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்முடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்முடைய டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலிகிராம் லிங்க் இதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக என்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகே? ஸோ நம்பிக்கை வச்சு படிங்க, நம்மளாலையுமே வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும், சாதனை புரிய முடியும். எப்போதுமே வந்து மற்றவங்கள பார்த்து நம்ம இருக்காம நம்மளை பார்த்து மற்றவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. அப்படின்னா தான் நம்மளுமே உயர போக முடியும். ஓகே? ஸோ இதில் வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. 5ஆம் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் லிங்க் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நான் வந்து தருவேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.